அண்ணா ஒண்ணுமே இல்லை அண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி, நல்லா கேட்டுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறான். இரவு பகலாக வேலை செஞ்சு. மற்றபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல, எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல. இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும், யாரு தலைவர் இல்ல, யாரு முதலமைச்சர், அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தணும். நல்லா நீங்க தமிழ்நாடு நியூஸை 5 வருஷம் அப்படியே பாருங்க. பாரதிய ஜனதா கட்சினாலதான் தோத்தோம். பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்க தோத்துருவோம். பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க. சரியான நேரத்தில் கூட்டணியை பத்தி பேசுவோம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க, மோடி ஐயா இருக்கிறாங்க, புது தேசிய தலைவர் வர போறாங்க, நட்டா ஐயா இருக்கிறாங்க. பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு, பலமாகி கொண்டிருக்கிறது. நம்மளை நம்பி இந்த கூட்டணியில பல தலைவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி நன்றி உள்ளதா இருக்கணும். கஷ்டமான நேரத்தில் வருவாங்க, பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் உங்களை கழட்டி விட்டுட்டு போயிரும்னா ஒரு தேசிய கட்சி அப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னா. தேசிய கட்சியினுடைய அரசியல்னா நம்பிக்கை. எங்களோடு நீங்க பயணம் பண்றீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்துதான் ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கும். இன்னைக்கு வாங்க நாளை காலைல பஸ்ல இருந்து இறக்கி விட்டுரும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது. இந்த கட்சியினுடைய டிஎன்ஏ அது இல்லைங்க தலைவா.